ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. FDFஸும் வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதோட தமிழ் ரிவ்யூ தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து படம் எப்படி இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு லெவலில் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டால் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த படத்தில் இல்லை. என்ன ப்ரோ சொல்கிற, என்ன வளர்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. படம் வந்து நிறைய ஒரு மார்வல் ஃபேன்ஸ்க்கான மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு டீகோடிங்லாம் பண்ணி இந்த ஒரு வருஷமாக நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த விஷயங்கள் வந்து அந்த படத்தில் இல்லை, பிராண்ட் நியூ டேயில் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் படத்தில் இருக்குது. நான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்பாய்லர் இல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன், அதாவது ரிவ்யூ பண்ண பார்க்குறேன். ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் ஸ்பாயில் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தை பார்த்துட்டு வந்து கூட வீடியோ பாருங்கள். ஸோ வந்து இப்போ என்னென்னா பயங்கரமாக இருக்குது. ஓகேவா, அந்த ஹல்க்கு கூட ஃபைட் பண்ணுற போர்ஷன்ஸ்லாம் நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்து ஹைப் ஆயிருப்போம். அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. கதையாவுமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. முக்கியமாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக நான் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, நம்ம ஜெண்டாயா இருக்காங்கல்ல, நம்ம எம்ஜேவும் நம்ம பீட்டர் பார்க்கரும் இந்த படத்தில் பேசிப்பாங்களா, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சிருமா, இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப சூப்பராக வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட சிக்னேச்சர் சீனான அந்த ஸ்பைடர்மேனோட லவ்வர் வந்து கீழே விழும் போது ஸ்பைடர்மேன் போய் காப்பாற்று வரல, நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேனில் தான் அது ஆரம்பிச்சிச்சு. நம்ம நோ வே ஹோமில் கூட அது நடந்திருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் அந்த ஐகானிக் சீன் வந்து வருது. இது வந்து மல்டிவர்ஸ் லிங்க்டாக இருக்கா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மல்டிவர்ஸ் லிங்க்டு கிடையாது. நம்ம டூம்ஸ்டேவோட ரெஃபரன்ஸ் இருக்கா கிடையாது. போஸ்ட் கிரெடிட் வந்து டூம்ஸ்டேயில் எதுவும் வராங்களா இல்லை. போஸ்ட் கிரெடிட்டுங்கனாலாம் வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்பேன். அந்த கிரெடிட்ஸ் போய்கிட்டே இருக்குது. ஆனால் வந்து எந்த ஒரு போஸ்ட் கிரெடிட்டுமே வரல. வந்துச்சு ஸ்பைடர்மேன் பேஸ்டான ஒரு போஸ்ட் கிரெடிட். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நோ வே ஹோம் அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேலான ஸ்டோரி இல்லை இந்த படத்தில். இது வந்து ஒரு பிராண்ட் நியூ டே அப்படிங்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ், அந்த நியூயார்க்கை சுற்றியே இந்த கதை நடக்குது. மல்டிவர்ஸ் லெவலுக்குலாம் இந்த இதுக்குள்ளே எதுவுமே போல், வில்லனாக இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. பட் நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுலேயே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா பண்ணியிருந்தாங்க. நம்ம ஸ்பைடர்மேன் மியூட்டேட் ஆகுறது அதெல்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த ஃபேன் தியரிஸு, இந்த ரூமர்ஸு, இதெல்லாம் எல்லாமே வந்து பொய் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது என்னென்னா, நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்பைடர்மேனுக்கு வந்து மியூட்டேட் ஆனால் ஒரு காமிக்கில் வந்து 4 கையெலாம் வரும் ப்ரோ, 4 ஆர்ம்ஸ் மாதிரி வருவார், அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிலந்தியாகவே மாறுவார் இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் உண்மை தான், காமிக்கில் வந்திருக்கு. நானும் அப்படி தான் நினச்சேன். ஒரு வேளை ஆமாம், மியூட்டேட்னா என்ன, ஸ்பைடர்மேனாக இருக்கார், மியூட்டேட் ஆனால் என்ன ஆகும், ஸ்பைடராக தானே மாறுவார் அப்படின்னு தான் நினச்சிட்டு போனேன். பட் மியூட்டேட் ஆகிருக்காரு, அவரோட பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது படத்தில். ஆனால் இந்த 4 கை வரது, அவளுக்கு 2 கால் வரது, இப்படிலாம் வந்து கிடையாது. அவர் வந்து 2 கை 2 காலோட தான் இருக்கார். பட் ஜஸ்ட் அவர் பவர் மட்டும் வந்து மியூட்டேட் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் அந்த விஷுவல்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, இப்போ பழைய ஸ்பைடர்மேன் இருக்குல்ல, நம்ம சின்ன வயசில் இருக்க டாபி மேக்யூர் ஸ்பைடர்மேன் வந்து எப்படி ஸ்பைடர் கிடச்சிச்சு, அவருக்கு எப்படி இந்த சவுத்தில் வர பவர் கிடச்சிச்சின்ற வரைக்கும் சின்ன சின்ன டீட்டெயிலிங்காக பண்ணியிருப்பாங்க. பட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹோம் கம்மிங்கு இந்த ஸ்பைடர்மேன் வந்து எப்படி ஸ்பைடர் கடிச்சிச்சு அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. டைரெக்டாகவே ஒரு ஸ்பைடர் கடிச்சிருச்சு, இவர் தான் வந்து இந்த யூனிவர்ஸோட ஸ்பைடர்மேன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்பைடர்மேன் வந்து இந்த பிராண்ட் நியூ டேல இந்த மியூட்டேட் ஆகிற விஷயம் இருக்குல்ல, ரொம்ப 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 சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ஒரு ரீசனுமே இருக்கும். அதாவது வந்து இந்த ஸ்பைடர்ஸ்லாம் வந்து தனியாக இருந்துச்சுன்னா அது இந்த மியூட்டேட் ஆகிற ஸ்டேஜ் இருக்கும். நம்ம ட்ரெய்லரில் கூட ஒரு டைலாகில் வந்து சொல்லியிருப்பாங்க, ஸ்பைடரோட லைஃப் சைக்கிளில் வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இந்த இம்பார்ட்டண்ட்டான இந்த பவரை கெயின் பண்ணுற ஸ்டேஜ் வந்து இந்த ஒரு யங் ஏஜில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் நல்லா ரிலேட் பண்ணி பாருங்களேன். நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வந்து ஆண்ட்மே கிடையாது, இறந்துட்டாங்க. ஸோ வந்து எம்ஜேவும் பீட்டர் பார்க்கர் இவன் தான் அப்படின்றத மறந்துட்டா. ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் வந்து தனியாக தான் இருக்கார். ஸோ அதே மாதிரி அந்த ஸ்பைடர் தனியாக இருக்கிற மாதிரியே இவரும் இருக்கார். இப்போ என்னென்னா, அங்கே ஒரு விஷயம் நடக்கும், அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம நல்லா நோட் பண்ணி பார்த்தோன்னா, நம்ம பழைய ஸ்பைடர்மேன் இதுக்கு முன்னாடி வந்த நோ வே ஹோமாக இருக்கட்டும், ஃபார் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், அப்புறம் ஹோம் கம்மிங்காக இருக்கட்டும், இதிலலாம் வந்து அந்த லவ் ட்ராக் அப்படிங்கிறது ஒரு சைடில் போய்கிட்டு இருக்கும். அந்த கதையோட ஒட்டி வச்சுருப்பாங்க. பட் இந்த பிராண்ட் நியூ டேல லவ்வும் கதையும் ஒன்றா பிணைஞ்சி ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்கிறதுனா, முக்கியமான ரீசன் இருக்குல்ல, நம்ம ஸ்பைடர்மேன் மியூட்டேட் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசனாக இருக்கிறதே நம்ம எம்ஜே தான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அவங்களுக்கு தான் பீட்டர் பார்க்கர்னா யாருனே மறந்துருக்குமே, அப்புறம் எப்படி அவங்களுக்கு வந்து அவங்க தான் காரணம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு பார்ட்டி அட்டன் பண்ண போயிருப்பான் பீட்டர் பார்க்கர், யாருக்குமே தெரியாமல் சும்மா தூரத்தில் இருந்து நம்ம லவ்வரையும் நம்ம ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு வந்துடலாம், நெட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அந்த இடத்துல நம்ம ட்ரெய்லரில் பார்த்துருக்கலாம், இல்லை லீக்டு வீடியோஸில் பார்த்துருக்கலாம், நிறைய ஃபேன்ஸ் பார்த்துருக்கோம், நானே பார்த்த ஞாபகம் இருக்குது. அதாவது நம்ம எம்ஜே வந்து வேற ஒரு பையனை கிஸ் பண்ணிகிட்டு இருப்பான்.
அதை பார்த்தோன்னே நம்ம டாம் ஹாலண்ட், அதாவது நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் போய் தனியாக ஸ்விங் பண்ணிகிட்டே போவார் நைட்டு. அப்புறம் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருப்பார். அப்புறம் அவருக்கு வந்து பிபி லோ ஆகிற மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். கண் வந்து அந்த பிளாக் கலரில் மாறும். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவார். கட் பண்ணால் ஒரு அந்தரத்தில் தொங்கிட்டு இருப்பார். அதாவது ஸ்பைடர் எப்படி கூடு தட்டி தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹோல் மாதிரி கிரியேட் பண்ணுமோ அந்த மாதிரி அவரை சுற்றி அவரே வந்து வெப் ஷூட் பண்ணி வச்சு அவர் தொங்கிட்டு இருப்பார். முழிச்சு பார்த்தா ட்ரெஸ் எதுவுமே இருக்காது. கீழே உள்ள பார்ப்பார். அப்போ தான் அவரோட ஆர்கானிக் வெப் வந்து வரும். இதெல்லாம் நம்ம ட்ரெய்லரில் பார்த்துருக்கோம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கான இந்த ரீசன் இருக்குல்ல, எப்படி இந்த ஆர்கானிக் வெப், இந்த மியூட்டேட் அவரை ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத இந்த உண்மையான அந்த ஸ்பைடரோட நேச்சரை கலந்து இந்த கதையில் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. இதில் என்னன்னா, அப்போ ஸ்பைடர்மேன் இந்த படத்தில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கூடவே இருக்க மாட்டாங்களா, ஸ்பைடர்மேன் தனியாக மட்டும்தான் இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸ்பைடர்மேனுக்கு 2 முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்காங்க. நம்ம நெட்டையும் எம்ஜேவையும் தாண்டி யார் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃப்ராங்க், அதாவது நம்ம பனிஷர் வந்து இருக்கார். பனிஷருக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் இருக்கிற காம்போ வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அதாவது நம்ம ஃபேன்ஸ் வந்து என்ன எதிர்பார்த்துட்டு இருப்போம்னா, டெட்பூல் அண்ட் ஸ்பைடர்மேன் ஒன்றா ஒரு படத்தில் வந்து எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும் போல அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கோம்ல. ஜஸ்ட் பனிஷர் வந்ததுக்கே அந்த மாதிரி ரொம்ப காமெடியாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க 2 பேரோட அந்த ஒன்றா நடிக்கிறது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு கேரக்டர் என்ன அப்படின்னா, நம்ம அயன்மேனுக்கு வந்து எப்படி ஃப்ரைடே இருந்துச்சோ அந்த மாதிரி நம்ம ஸ்பைடர்மேன் தன்னைத்தானே வந்து ஒரு ஏஐ அசிஸ்டண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அதுதான் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும். நீங்கள் இதை பண்ணணும், அது பண்ணணும், உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாமே அதுதான் வந்து அவருக்கு துணையாக இருக்கும். ஸோ இது 2 கேரக்டர் மட்டும் தான் ஸ்பைடர்மேனுக்கு சப்போர்ட் பண்ணுற கேரக்டராக வந்து காமிச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் டு எண்டிங் படம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஏன்னா நம்ம ஒரு 2022 வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கடைசி ஸ்பைடர்மேன் படம். அதனால நமக்கு வந்து அப்படியே பிரமிச்சு பார்க்குறோமா அப்படி இப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அண்ட் என்ன ப்ரோ நீ சொன்னியே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி படம் இருக்குது, ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது படத்தில் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, டேர் டெவில் ஸ்பைடர்மேன் படத்தில் வரல. எல்லாரும் அதான் சொன்னாங்க, டேர் டெவில் வருவார்னு. ஏன்னா நம்ம கடைசி படத்தில் நோவே ஹோமில் கூட வந்து அவர் வந்து வந்திருப்பார். அதாவது நம்ம டேர் டெவில் வந்து இந்த யூனிவர்ஸ் தான், இந்த யூனிவர்ஸ்குள்ளே தான் டேர் டெவில் இருக்கார், ஓகேவா, இல்லைன்னா நான் சொல்லலை. பட் இந்த படத்தில் டேர் டெவிலுக்கான ஒரு ரெஃபரன்ஸோ இல்லை அவரை பற்றி பேசுறதுக்கான ஒரு டைலாக்கோ எதுவுமே இல்லை. டேர் டெவில் வரவும் இல்லை. அப்புறம் ஏன் ப்ரோ இந்த ஹேண்ட் அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்தாங்க அந்த ட்ரெய்லரில் நான் பார்த்தேனே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுமே வந்து பெருசாலாம் கிடையாது. அது வந்து நானும் அதான் நினச்சேன், ரொம்ப டீட்டெயிலிங்காக பண்ணுவாங்க. அது வந்து ஆர்கனைசேஷன் ஹேண்டுன்ற ஆர்கனைசேஷனோட ஹெட்லாம் வருவான் போல், அவங்க கூடலாம் ஃபைட் பண்ணுவாங்க, கதை அதை மாதிரி போகும் அப்படின்னு நினச்சா டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து இருக்குது. நம்ம அந்த ஹேண்டுன்ற ஆர்கனைசேஷனோட ஹெட்டு அவன்லாம் வில்லன் கிடையாது. நிறைய நம்ம ஹல்க் வில்லனாக வருவாரா கிடையாது. அதாவது நம்ம சேடி சிங்க் தான் வந்து வில்லன், ஓகேவா. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு படம் பார்த்தா தெரியும். என்ன ப்ரோ ஸ்பாய்லர் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்பாய்லரே கிடையாது, ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் படம் பார்த்தா இன்னும் எக்ஸைட்டட் ஆவீங்க, என்ன சேடி சிங்க் வில்லனா அப்படின்னு போய் பார்ப்பீங்க. ஆனால் அங்கே தான் வச்சண்ட ட்விஸ்ட்ன்ற மாதிரி அந்த சேடி சிங்க்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த கேரக்டர் யார், அவருக்கு எப்படி சூப்பர் பவர் வருது, இதெல்லாம் வந்து சூப்பராகவே வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த சேடி சிங்க்குன்னு வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு மாஸ் என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கே வந்து எப்போ பயங்கரமாக காமிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நமக்கே வந்து தெரியாது அவள் வந்து ஒரு ஸ்பைடர் கேர்ள், ஸ்பைடர் உமன் கிடையாது. அவள் வந்து ஒரு என்ன சொல்கிற, நிறைய ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு சேடி சிங்க் உள்ளே வராங்க அப்படின்னு சொன்ன உடனே. நம்ம ஸ்கார்லெட் விச்சோட இன்னொரு வெர்ஷன், சின்ன வயசு வெர்ஷன் இப்படின்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. எதுவுமே கிடையாது. ஒரு நியூ கேரக்டர், ஓகேவா, நியூ கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சேடி சிங்க் வந்து நடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் டேர் டெவில் வரலை, ஓகேவா. தி ஹேண்ட்ன்ற ஆர்கனைசேஷன் எதுக்கு அங்கே வந்திருந்தாங்கன்னா, நம்ம டேமேஜ் கண்ட்ரோல் இருக்குல்ல, நம்ம மொக்க கமெண்ட்ரி ப்ரோ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து டேமேஜ் கண்ட்ரோல் தான் இந்த படத்தில் மெயினாக ரோல் பண்ண போகுதுன்றது அழகாக சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி டேமேஜ் கண்ட்ரோல் தான் இந்த படத்தில் மெயின் வில்லனே, ஓகேவா. ஸோ வந்து இந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறவங்க, அதாவது தி ஹேண்ட்ன்ற ஆர்கனைசேஷன் தான் நம்ம டேர் டெவிலோட சீரீஸ்லேயே வந்து தோக்கடிச்சிருப்பாரு. அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் கூட காமிச்சிருப்பாங்க, ஸ்பைடர்மேன் வந்து இந்த ஹேண்ட்ன்ற ஆர்கனைசேஷனை அடித்து போலீஸ்ட்டை பிடிச்சி கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறது யாருன்னா, இந்த டேமேஜ் கண்ட்ரோல்ன்ற ஆர்கனைசேஷன் தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ தி ஹேண்ட்ன்ற ஆர்கனைசேஷன் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த ஹேண்ட்ன்ற ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஹெட் இல்லாத காரணத்தினால தான் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு டேமேஜ் கண்ட்ரோலில் இருக்கிற அந்த டேரக்டர் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து டேமேஜ் கண்ட்ரோலில் வேலை பார்க்க வைப்பாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டேமேஜ் கண்ட்ரோல் வந்து வில்லன், அவங்க தான் மெயின் வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். ஸ்பைடர்மேன் அதை எதிர்த்து போகும்போது தி ஹேண்ட் அந்த ஆர்கனைசேஷனை தானே டேமேஜ் கண்ட்ரோல் இப்போ வந்து அவங்களுக்கு கீழே வச்சிருக்காங்க. அப்போ நம்ம ஸ்பைடர்மேனை எதிர்த்து அவங்க ஃபைட் பண்ணி தானே ஆகணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. சரி, இதெல்லாம் விடு ப்ரோ, ஹல்க்கு எப்படி ப்ரோ வந்து வந்தாரு, அவர் தான் எப்படி வந்தாருன்னு தெரியல அப்படின்னா, அதுக்கான மெயின் ரீசன்ஸ்லாம் இவங்க சொல்லவே இல்லை. நம்ம சிஎலுக்கு பார்க்கும்போதே கூட ஒரு
இன்ஹிபிட்டர் டிவைஸை வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம அல்கோட காமா ரேடியேஷன்ஸை அது கட்டுப்படுத்தும். அதனால தான் ஒரு ப்ரொஃபஸர் அல்காவே இருப்பார். அதாவது அந்த ப்ரொஃபஸர் அல்க்கு அப்படின்ற அந்த ரேடியேஷனுக்கு மேலே அந்த டிவைஸ் வந்து அவரை வந்து ரேடியேஷனை வந்து உள்வாங்கிக்க விடாது, டெவலப் ஆக விடாது. ஸோ வந்து அவர் ஹல்கா மாறாமல் அதே மாதிரி கம்மியாகவும் விடாமல் ப்ரொஃபஸர் அல்கா வந்து இருப்பார். இப்போ வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிற ஒரே காரணத்துக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்குள்ளே இருக்கிற அந்த காமா ரேடியேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு புது டிவைஸை கண்டுபிடிச்சி இன்ஹிபிட்டரை கண்டுபிடிச்சி வச்சிருப்பாரு. ஸோ இதை வச்சு ஒரு மெயினான ஒரு ஸ்டோரி வந்து நடத்தியிருக்காங்க இந்த படத்தில். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பைடர்மேன் மியூட்டேட் ஆகிறதுக்கான கேள்வி கேட்கறதுக்கு நம்ம அல்கு கிட்ட போவார். அதாவது இந்த மியூட்டேட் எப்படி தடுக்கலாம் அப்படி இப்படின்லாம் கேட்க போவார். நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம். ஸோ ஹல்க்கு அதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். ஸ்பைடர்மேனாகவே ஒரு இன்ஹிபிட்டரை ரெடி பண்ணி ஸ்பைடர்மேன் மியூட்டேட் ஆகிறத தடுத்து அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பார். அண்ட் ஃபைனலி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இயற்கையை ஏற்றுக்கணும், நீ இயற்கையை மாற கற்றுக்கணும் அப்படின்ட்டு. அதாவது ஸ்பைடர்மேன் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவார் மியூட்டேட் ஆனதுக்கப்புறம். அதனால அந்த இன்ஹிபிட்டரை போட்டுட்டு அவர் நார்மலாக பழைய ஃபஸ்ட் இருந்த மாதிரி பவர் யூஸ் பண்ணிட்டு இருப்பார். வெப் ஷூட்டர்ஸ்லாம் வச்சு, ஆர்கானிக் வெப் வந்ததுக்கப்புறமும் வெப் ஷூட்டர்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஃபைனலி என்ன அவருக்கு தோணும் அப்படின்னா, என்ன தான் இருந்தாலும் இது நம்மளோட பவர், இது நேச்சுரலாக நமக்கு வரும், இதை வந்து என்ன பண்ணாலும் கட்டுப்படுத்த முடியாது, நம்ம இதை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும்ட்டு கிளைமேக்ஸில் என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்ல வரும்போது அது வேற மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க. பயங்கரமான படம், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எந்த ஒரு லீடும் கொடுக்கல, போஸ்ட் கிரெடிட் எதுவுமே கொடுக்கல. அது எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. யார் வந்திருந்தாங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். நம்ம பிளாக் விடோவோட தங்கச்சியான தண்டர் போல்ஸில் இருக்கால, அவள் மட்டும் வந்திருந்தா அவள் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த வி மேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்புறம் ஸ்பைடர்மேனுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்கறதுக்குலாம் வந்து வந்திருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க இருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நான் முக்கியமாக சொல்கிறது வந்து பனிஷர். டேர்டெவில்லாம் இங்கே வரவே இல்லை. டேர்டெவில் எனக்கும் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வராதது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா தி ஆண்ட்ன்ற ஆர்கனைசேஷன்லாம் காமிச்சிட்டு அவரையும் காமிச்சிருக்கலாம். ஆனால் இங்கே மெயினாக வந்து இந்த பனிஷரும் ஸ்பைடர்மேனும் சேர்ந்து பண்ணுற விஷயங்கள் தான் வந்து பண்ணியிருக்காங்க. பனிஷர் சூப்பராகவே பண்ணியிருக்காரு, வேறு லெவலில் இருக்குது. அதாவது நீங்கள் பனிஷர், அதாவது இந்த இன்னும் பிராண்ட் நியூ டே பார்க்குற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஆனால் நான் வந்து இந்த சீரீஸ்லாம் பார்த்துட்டு தான் போவேன். என்னென்ன பார்க்கணும்னு எனக்கு தெரியலலாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே பார்க்க வேண்டாம். நீங்கள் தண்டர் போல்ஸ் பார்க்கலனா கூட உங்களுக்கு இந்த படம் புரியும். ஃபென்டாஸ்டிக் ஃபோர் பார்க்கலனா கூட இந்த படம் புரியும். டேர்டெவில் சீரீஸ் பார்க்கலனா கூட இந்த படம் புரியும். ஓகேவா, புரியாமலாம் இருக்காது. ஆனால் இந்த பனிஷர் அப்படின்ற அந்த சீரீஸை மட்டும் பார்த்துருங்க. அட்லீஸ்ட் ஒரு சீசன் மட்டும் பார்த்துட்டு போங்க, அதே போதும். 2 சீசன் இருக்குது, நீங்கள் ஒரு சீசன் மட்டும் பார்த்துட்டு போனால் கூட போதும் பனிஷருக்கு வந்து. ஏன்னா பனிஷர் மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஏன்னா அவரோட கேரக்டர் பற்றி தெரிஞ்சவங்க இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம். என்னடா இவன் இங்கே வந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான், என்ன இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த கேரக்டர் தெரிஞ்சிருந்தா. ஏன்னா பனிஷர் மேஜர் ரோல் ப்ளே பண்ணி சூப்பராகவே இருக்காரு. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ படம் பார்க்க போகிறீங்கன்னா ஜஸ்ட் அந்த பனிஷரோட சீசன் 1 மட்டும் பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த ஹோம் கம்மிங்கு, ஃபேர் ஃப்ரம் நோவே ஹோமை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போனாலே போதும். நீங்கள் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், தண்டர் போல்ஸ், எட்டர்னல்ஸ் அது இதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். பனிஷர் சீசன் 1 மட்டும் பார்த்துட்டு போனால் போதும். ரொம்பவே நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா பனிஷர் ஸ்பைடர்மேனுக்கு மட்டும்தான் இங்கே ஸ்க்ரீன் டைமிங்கே நிறைய இருக்குது. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வரல, நம்ம டேர்டெவில் வரல, யாருமே வரல. ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பைடர்மேன் படம். ஆனால் ஃபுல்லாக அந்த படத்தோட எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்பைடர்மேன் தான் வந்து ஷோல்டரில் தூக்கி வச்சு ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகேவா, அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் வச்சு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட ரிவ்யூ. மேக்ஸிமம் ஸ்பாயில் பண்ணாத மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் உள்ளே இருக்குது. நான் சேடி சிங்க் யாருன்னு சொல்லலை, எப்படி வருவான்னு சொல்லலை, ஒரு பவர் என்னன்னு கூட நான் சொல்லலை. நான் வந்து ஓரளவுக்கு என்னோட எக்ஸைட்மெண்ட்டு அண்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக சொல்லணுன்றதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ஸ்பாயிலர் கிடையாது. நீங்கள் படம் ஃபுல்லாக போய் பார்த்தா தரமாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ஏதாச்சும் ஹிண்ட் இருக்குமான்னு நீங்கள் ஒரு எக்ஸைட்டடோட போனீங்கன்னா நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. நீங்கள் ஸ்பைடர்மேன் படம் அப்படின்னு பார்க்க போங்க, தரமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபைனலி வந்து படம் எப்படி இருக்குன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்டேஷனை தாண்டின அளவுக்கு கூட படம் இருக்குது. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது படத்துக்குள்ளே இல்லை. இதான் வந்து நான் சொல்ல வர விஷயம். எத்தனை பேர் வந்து FDFS பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து ஃபஸ்ட் டேவே பார்க்க போறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.